அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாடச் சொல்லித் தந்தவளே என்று என் தமிழ் அன்னையை முதற்கண் வணங்கி இங்கே அமர்ந்திருக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றும் என்னுடன் பயிரும் மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு அண்ணல் அம்பேத்கரை பற்றி. தன்னலமற்ற தலைவர்கள் பலர் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டனர். அவர்கள் தமது தொண்டினால் மக்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றனர். இந்திய மக்களுக்கு அரசியல் விடுதலையோடு சமூக விடுதலையும் கிடைக்கும் போதுதான் இந்தியா முழுமையான விடுதலை பெற்ற நாடாக இருக்க முடியும் என்று கருதி உழைத்த தலைவர்தான் டாக்டர் அம்பேத்கர். விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவர் சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் விளங்கினார். சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் மக்களால் போற்றப்பட்டார். இவரது ஊர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அம்பவாதே என்பதாகவும். அம்பேத்கர் கல்வியில் பல சாதனைகளை செய்தார். நூலகம் திறக்கும் போது முதல் ஆளாக நுழைந்து மூடும்போது கடைசி ஆளாக வெளியேறுவார். இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார். 1947 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் இந்தியா விடுதலை பெற்றது. ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைந்த அரசில் அம்பேத்கர் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்று கொண்டார். அம்பேத்கரின் சேவையை பாராட்டி அவருடைய மறைவிற்கு பின் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1990ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்று அம்பேத்கர் வலியுறுத்தி கூறியுள்ளார். நன்றி, வணக்கம். அழகான தமிழ் சொற்கள் விளையாடிய பிரியதர்ஷனா மாணவிக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கரகோஷம் போதாது உண்மையிலே.